கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் சுமார் 73 தினங்களாக அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இறுதியில் மாரடைப்பால் உயிர் நீத்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து அவர் அப்பல்லோவில் இருந்தபோது நடந்த சில சம்பவங்கள் தற்போது ஒவ்வொன்றாக வெளிவரத் தொடங்குகின்றன. இந்த வகையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அப்பல்லோவில் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்த போது சில தினங்களுக்கு பிறகு நினைவு திரும்பியிருக்கிறது. அப்பொழுது அவர் மருத்துவர்களிடம் நான் இங்கே வந்து எத்தனை தினங்கள் ஆகின்றது என்று கேட்டாராம். அதற்கு மருத்துவர்கள் பதில் கூறியவுடன், இத்தனை தினங்கள் ஆகிவிட்டதா? மக்கள் என்னைப் பற்றி என்ன நினைப்பார்கள்? என் புகைப்படத்தையும் அறிக்கையும் வெளியிட உடனே ஏற்பாடு செய்யுங்கள் என்று பதில் கூறியுள்ளாராம். அந்த அறையை விட்டு வெளியே வந்த மருத்துவர்கள் இதை சசிகலா தரப்பிடம் கூறியுள்ளார்கள். ஆனால் சசிகலா தரப்போ இப்பொழுதுதான் அனுதாபம் கூடிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் புகைப்படம் எல்லாம் வேண்டாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று பேசிக் கொண்டார்களாம். அதன் பிறகு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை மீண்டும் மோசமடைந்து இருக்கிறது. அவரது கடைசி ஆசையை நிறைவேறாமல் செய்துவிட்டது சசிகலாவின் தரப்பு என்று அப்பல்லோ மருத்துவர்கள் வெளிப்படையாக இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். மேலும் அவர் மருத்துவமனையில் இருந்தபோது என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது என்று ஒவ்வொன்றாக இனி வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.